என்ன பழைய வண்டி ஒன்று தனியாக நிற்கிது, செலவுக்குள்ள தேத்திடலாமா? யாரும் காணோம், போட்டுற வேண்டியது தான். வண்டி வேறு சைடில் இருக்கிறத போட்டிருப்பானுங்க போட்டிருக்குது. அப்பாடா, சைடில் குறைஞ்சிச்சுடா. ஒரு 20,000க்கு தேரும் வண்டி. என்ன பெட்ரோல் ஒன்றத்தையும் காணாம போட்டிருக்குது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் பார்த்துக்கலாம்ப்பா. யாராச்சும் பார்க்கறதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணுமாப்பா. என்னடா என் வண்டி தள்ளிட்டு போன மாதிரி இருக்க? வண்டி சாவி ஏங்கையில இருக்கு. என்னடா இது? சபா, ரொம்ப டயர்டா இருக்கே. என்ன வண்டி தள்ளிட்டு போன மாதிரி இருக்கு? வண்டி என்னாச்சு? என்ன தடுத்து நின்று கேள்வி கேட்கறான்? ஒரு வண்டிக்காரனா போனோம். ஏன்னா கேக்குறீங்க? உதவி பண்ணலாம் வந்தேன், அதான் உங்களுக்கு கேட்கறேன். பெட்ரோல் தீர்ந்து போச்சா? என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்கத்தே இருக்கான்? இல்லண்ணே, பெட்ரோல்லாம் இருக்குது, சாவி தான் வீட்டுல வச்சு வந்துட்டேன், அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, அதை போட்டு பாக்கிறியா? பாருங்களேன், கேட்ட பாருங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷன் இருக்கீங்களா போல் இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே, போயிட்டு வரேன், ரொம்ப நன்றிண்ணே. கொய்யால டேய் திருட்டு பயல. நோ, என்ன பொசுன்னு அடிச்சு விட்டீங்க? ஏன் வண்டி ஏன் சாவி ஸ்டார்ட் ஆகத்தான் செய்யும். என்னது உங்க வண்டியா? ஆமாடா, ஏன் வண்டி சாவி வீட்டுல வச்சுக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன். நல்ல மாதிரி பேசுனியடா. அண்ணா விட்டுருங்க, திருட மாட்டேன். ஐயோ அம்மா, முடியல, இனிமேல் திருட மாட்டேன். திருடியாடா திருடியாடா அடுத்த முறை எங்கேயாவது கொஞ்சம் பார்த்தேன் கொண்டுருவேன். கொஞ்சம் அசந்தா நம்ம கிட்டே வண்டி ஆட்டை போட்டுப்பான். நம்ம எப்படி ஐயோ 20,000 வண்டியை காப்பாத்தி போய் 50,000 செல்லு பதி கொடுத்துட்டானே. என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியலையே. ஐயோ அம்மா, ஐயோ என்ன அடிடா. அப்பா, முதுகுலாம் வலிக்குதே, கண்ணெல்லாம் வலிக்குதே. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஐஃபோனாச்சும் கிடச்சதே. வாழைப்பழம் தேடி போன எனக்கு பலாப்பழமே கிடச்சிச்சுடா.